வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இறைத்தமிழை இசைத்தமிழாய், இயல் தமிழாய், நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அருளிய தெய்வ கீதம். சிவகுக குமர பராசலபதியே சீரலை வாய்வுரை நாதாம் செந்தூர செந்தழி பழனா புரிவாள் திருவேரகமுறை கந்தா செங்கதிர் நிகர் தணிகாசலம் வந்தாய் செம்பழம் உதிர்வன எந்தாய் தவமருள் ஆராதாராம் தவமுனிவரர் பணி வீராம் தாதா தருண சுபோதாம் ஜய ஜய சங்கர பாலகமணியே தாரக மந்திர வினோதா சிவமே 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 சரவண பவ சிவமே. எம்பெருமான் முருகனுக்கு அரோகரா. கிருபானந்த வாரியார் சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. இந்த பாடலில் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் தெய்வீக கீதமாகிய இப்பாடலில் எம்பெருமான் முருகனின் 6 படை வீடுகளையும் நம் கண்முன்னே காட்டி அருள்கிறார். சிவனின் மகனே, திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, திருவேரகம், திருத்தணிகை, பழமுதிர்ச்சோலை ஆகிய அனைத்து தலங்களிலும் இருந்து அருள்பவனே முருகா, தவ முனிவோர்களுக்கு வரங்களை அருள்பவனே இறைவா முருகா, சரவணபவனே சிவனே இறைவா முருகா என்று வணங்குகிறார். நமக்கும் அந்த முருகனின் அருளை பெற்றுத் தருகிறார். திருப்பரங்குன்றம் முருகனின் 6 படை வீடுகளில் முதலாவது படை வீடாக திகழ்வது திருப்பரங்குன்றமாகும். திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் மதுரைக்கு தென்மேற்கில் ஏறத்தாழ 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இங்குதான் முருகன் தெய்வானையை திருமணம் செய்து கொண்ட நிகழ்வு நடந்ததாக புராணங்கள் தெரிவிக்கின்றன. இக்கோவிலில் முருகன் திருமண கோலத்தில் காட்சி தருகிறார். திருச்செந்தூர் முருகனின் 6 படை வீடுகளில் 2ஆம் படை என்று போற்றப்படும் சுப்பிரமணிய சுவாமி கோயில். இவ்விடத்தில் முருகன் சூரபத்மனை அழித்ததாக கந்த புராணம் கூறுகின்றது. திருவாவினன்குடி பழனி என்று போற்றப்படும் திருவாவினன்குடி முருகனின் 3ஆம் படை வீடாகும். நாரதர் சிவனுக்கு அளித்த ஞான பழம் தனக்கு கிடைக்காததால் முருகன் கோபம் கொண்டு ஆண்டியின் கோலம் பூண்டு இந்த திருத்தலத்தில் தங்கிவிட்டதாக புராணங்கள் கூறுகின்றன. சுவாமிமலை முருகனின் 4வது படை வீடு ஆகும். இது தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் இருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. முருகன் தனது தந்தையான சிவனுக்கு பிரணவ மந்திரத்தின் பொருளை கூறியதால் இங்கு குடிகொண்டுள்ள முருகனுக்கு சுவாமிநாதன் என பெயர் வந்தது. திருத்தணி முருகனின் 5ஆம் படை வீடு ஆகும். இவ்விடம் வள்ளியை முருகன் திருமணம் செய்து கொண்ட தலமாக நம்பப்படுகிறது. திருத்தணி குன்றின் மீது முருகனுக்கு நேர்ந்து விடப்பட்ட திருத்தணி முருகன் கோயில் உள்ளது. திருப்புகழ் பாடிய அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற தலம் இது. முத்துசுவாமி தீட்சிதராலும் பாடப்பெற்ற தலம் இது. இக்கோயிலை தணிகை முருகன் கோயில் என்றும் அழைப்பார்கள். பழமுதிர்ச்சோலை முருகனின் 6ஆம் படை வீடு ஆகும். முருகப்பெருமான் சிறுவனாய் வந்து ஔவையாரை சோதித்தது இங்குதான் என நம்பப்படும் இடம் இது. இங்குள்ள முருகன் கோயில் விஷ்ணு கோயிலான அழகர் கோவில் மலை மீது அமைந்துள்ளது. இத்தலம் மீது அருணகிரிநாதர்
திருப்புகழ் பாடியுள்ளார். நாம் அனைவரும் இன்று திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகளின் பாடலின் மூலம் இந்த 6 படை வீட்டு முருகனையும் தரிசித்த பலனை பெறுவோமாக. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரோகரா. திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. நன்றி. வாழ்க வளத்துடன். இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்.